நாம் இருக்கக்கூடிய சென்னை மாகாணம் மெட்ராஸ் என்று பெயர் இருந்தது. அதற்கு காரணம் அது மதராஸ் என்ற வார்த்தையிலிருந்து மருவி வந்தது. சென்னையில் நிறைய மதரசாக்கள் இருந்தன. மதரசாக்களில் தான் பெரும் பெரும் அறிவு ஜீவிகள் படித்தார்கள். நான் ஒரு ஜும்மாவில் கூட சொன்னேன், ராஜாராம் மோகன் ராய் ஒரு மதரசாவில் படித்தார். அந்த இடம் என்ன என்று நான் மறக்கிறேன். இந்தியாவின் மாபெரும் புரட்சிக்கு, குறிப்பாக சதி என்று சொல்லக்கூடிய உடன்கட்டை ஏறுதல், அவர்களிடத்தில் இந்துக்களிடத்தில் ஒரு பழக்கம். கணவன் இறந்து விட்டால் அந்த மனைவி கணவனோடு சேர்ந்து எரிந்து போய்விட வேண்டும். கணவன் போயிட்டார்ல, இப்ப அவருக்கு பிறகு இந்த மனைவிக்கு மறுமணம் கிடையாது, விதவை திருமணம் கிடையாது. அந்த கணவனோடு சேர்ந்து இந்த மனைவியும் எரிந்து சாம்பலாக வேண்டும். அந்த எரியக்கூடிய நெருப்பிலை கொண்டு போய் தள்ளி அந்த உயிரோடு ஒரு பெண்ணை அந்த கணவரோடு எரிக்கக்கூடிய ஒரு பாரம்பரியம் இருந்தது. அதை எதிர்த்தவர் ராஜாராம் மோகன் ராய். அவர் படித்த பள்ளிக்கூடம் பள்ளிவாசலோடு ஒட்டி இருந்த, நெருங்கி இருந்த ஒரு மதரசா பாடத்திட்டம்.